ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். சம்டைம் வந்து நான் டவுன் ஆயிடுவேன். ஏதாவது என்னடா நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போடுறோமே அதோட பிரதிபலிப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆகும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லைக், ஒரு கமெண்ட் இல்லைன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறும்போது ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். அப்படிதான் இவ்வளவு தூரம் நான் வந்து இந்த சேனலை க்ரோத் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப வாங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி தான். தண்ணி நிறைய குடிங்க, தண்ணி நிறைய குடிங்கன்னு எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. உண்மைதான், தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். ஆனா நிறைய பேருக்கு தண்ணியை எப்படி குடிக்கணும், எந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்றது வந்து தெரியல. அதனாலதான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அதை பத்தி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட. எனக்கு வந்து ஏன் வெயிட் லாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா, நான் வந்து இங்க வந்து சரியான குளிர் டெல்லியில தண்ணி வந்து தாகமே எடுக்காது. வெயில் காலமா இருக்கணும் இல்லைன்னா நார்மல் டெம்பரேச்சரா இருந்தா நமக்கு வந்து தண்ணி நிறைய தாகம் எடுக்கும். நிறைய குளிரா இருக்கும்போது நமக்கு தண்ணியோட இதுவே தெரியாது. எப்பயாவது நம்ம கொஞ்சம் உரைச்சிச்சு அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து தண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். சோ அப்படி இருந்துமே நான் அப்பப்போ நானாவே இன்டேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால கூட இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சரி, இப்ப எப்படி தண்ணியை வந்து குடிக்கணும் அப்படின்றத வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து குடிக்காம கொஞ்சம் வார்ம் வாட்டரா வந்து குடிச்சோம்னா வச்சுக்கோங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நானுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாஸ்க் வச்சிருப்பேன். இந்த மாதிரி ஃபிளாஸ்க் வந்து வச்சிருக்கேன். அந்த ஃபிளாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து வெதுவெதுப்பா, லைட் வெதுவெதுப்பா தான் குடிக்கணும். அதுக்காக ரொம்ப சூடாவும் குடிச்சிடக்கூடாது. ரொம்ப சூடா குடிக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கு அது நல்லது கிடையாது. லைட் வார்மா இருக்கணும். அந்த மாதிரி ஊத்தி வச்சுட்டு அப்பப்போ நான் வந்து குடிச்சுப்பேன். வெயிட், இந்த அளவுக்கு சூடு பொறுக்கிற மாதிரி லைட் வெதுவெதுப்பு தான் இருக்கணும், ரொம்பலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிதான். இப்ப வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சதுமே ஏதாவது டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து குடிப்போம். அப்படி குடிக்க மாட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துடக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காம நம்ம வந்து காலையில வந்து ஏதோ இந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து மோஷனுமே வந்து கரெக்டா வந்து போகும். ஸ்டொமக் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதா ரொம்ப நல்லது. டைரக்டா நம்ம வந்து ஏன்னா நைட்டு ஃபுல்லா நம்ம வந்து தூங்கியிருப்போம். அது வயிறு வந்து ஒரு செட்டலா இருந்திருக்கும். எதுவுமே நம்ம வந்து சாப்பிடாம அமைதியா இருந்த ஒரு வயிற்றுல டக்குன்னு வந்து ஒரு ஃபுட்டை கொடுத்துடக்கூடாது. அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் வந்து தொப்ப மாதிரி ஆகுறதுக்கு ரொம்பவே வந்து தூண்டுதலா இருக்கும். அதனால நம்ம வந்து காலையில வந்து எம்டி ஸ்டொமக்ல நம்ம வந்து வார்ம் வாட்டரோ இல்ல ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்கோ நம்ம வந்து குடிச்சுக்கலாம். டீடாக்ஸ் இஞ்சி டீ இல்ல இஞ்சி போட்டு நம்ம வந்து டீ குடிக்கிறது. டீனா பிளாக் டீ தான். ஏன்னா நம்ம வந்து பால், சுகரு, ரைஸ் இதெல்லாமே சேர்க்காம இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. பிளாக் டீ, பிளாக் காஃபி இல்லைன்னா ஜீரக தண்ணி இல்லைன்னா இஞ்சி போட்ட வரட்டி அந்த மாதிரி தான் வந்து குடிக்கணும். அது மாதிரி காலையில எம்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே வந்து சில பேர் வந்து தண்ணி குடிப்பாங்க. அது வந்து ரொம்பவே தப்பு. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு செம்பு தண்ணியை வந்து நிறைய பேர் குடிச்சிருவாங்க. நான் நிறையவே பார்த்திருக்கேன். தண்ணி தானே குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கூடவே கூடாது. சாப்பிடுறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து தண்ணி குடிக்கணும். அந்த 20 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கிற தண்ணி வந்து இந்த வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பசிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடும். கம்மியா நம்ம வந்து சாப்பிட்டாலே போதுன்ற மாதிரி நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும் நம்ம உடம்புக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து கம்மியாவும் இன்டேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுமே நம்ம குடிக்காம ஒரு 20 நிமிஷம் கழிச்சு குடிக்கும் போது நம்ம ஸ்டொமக்ல உள்ள அந்த பார்ட்ஸ் எல்லாம் செரிமானத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரா அப்பதான் இருக்கும். நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு செம்பு 2 செம்பு குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஹெல்ப் நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு அர்த்தமே கிடையாது. அது வந்து வேஸ்டா நமக்கு வந்து அதனாலதான் தொப்பை இதெல்லாம் வந்து விழுகிறது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7 சீக்கிரமாவே சாப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 7 மணிக்குள்ள சாப்பாடு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வாக்கிங் எல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஒரு டீடாக்ஸ் டேக் ஏதோ ஒரு குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பசிக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் நீங்க வந்து தண்ணி நிறைய இன்டேக் வந்து பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய குடிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பசி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி நீங்க கேப் விட்டு நீங்க வந்து குடிக்கும் போது நீங்க வந்து வெயிட் லாஸ்ல இருக்கிற மாதிரி வந்து தெரியாது. நீங்க வந்து சாப்பிட்ட உடனே குடிக்கிறது, சாப்பிடறதுக்கு முன்னாடி உடனே குடிக்கிறது, இதுதான் தப்பு. சாப்பிடறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, இது மாதிரி நீங்க வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். இதான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். நம்ம சேனல்ல நிறைய வீடியோ
போஸ்ட் பண்ணிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யாராவதுக்கு வந்து பயன் பெறலாம். அதனாலதான் சொல்றேன். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி.